கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 11 மாதங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினார். இந்த 12ஆம் மாதத்திலே பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்த அப்படின்னாலே நாம் தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து தொடர்ந்து இந்த வேத பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனமானது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்கிறதான அந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது இந்த வார்த்தையை சொல்வதற்கு நிச்சயமாகவே தேவன் வழிநடத்தின விதங்களை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வருவதற்கு, நான் இதுவரைக்கும் பிரயாணப்படுவதற்கு, இத்தனை காரியங்களை செய்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தாவீது சொல்வது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கடந்த 11 மாதங்களிலே நாம் கடந்து வந்த விதங்களை நினைக்கும் பொழுது கூட நம்முடைய திறமையினாலோ ஞானத்தினாலோ புத்தியினாலோ அறிவினாலோ அல்ல, கர்த்தரே நம்மை கொண்டு வந்தார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், கடந்த நாட்கள் முழுதுமாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த 11 மாதங்களில். ஆகவே இந்த 12ஆம் மாதத்தை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதத்திலே கர்த்தரை நாம் ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நடத்தின அத்தனை விதங்களுக்கும் தாவீதை போல, ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்புள்ளவர்களாக இருக்கோம். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் பலவிதமான நெருக்கங்கள் நெருக்கி இருக்கிறதான இந்த காலகட்டங்களிலே தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்மை தாங்கவில்லை என்று சொன்னால், அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தவில்லை என்று சொன்னால், அவர் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், இத்தனை நாட்களாக நாம் கடந்து வந்திருக்க முடியுமா என்பதை திரும்பி பார்த்தால் நிச்சயமாக முடியவே முடியாது என்று தான் சொல்ல முடியும். ஆகவே கர்த்தருடைய தயவுக்குள்ளாக, கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக நாம் வாழ்ந்தோம். பலவிதமான நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தேவன் நம்மை விடுவித்து காத்து கொண்டார். பலவிதமான போராட்டங்களுக்கு நம்மை விடுவித்து காத்து கொண்டார். இத்தனை ஆண்டு காலமாக தேவன் நமக்கு சர்வ வல்லவராக, அடைக்கலமாக, பலனாக, ஜீவனாக இருந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதையெல்லாம் உணரக்கூடிய நிலைமையில தான் தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, இதனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தாவீதோடு பேசுகிறார். தாவீதுக்கு தேவன் ஒரு நல்ல வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி, தாவீதுடைய விருப்பம் என்ன? தேவனுக்கு ஒரு நல்ல தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த எண்ணங்களை பார்த்த தேவன் தாவீதின் மூலமாக வீடு கட்டுவதற்கு, தேவனுக்கு ஒரு நல்ல ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறார். அந்த விருப்பத்தை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துகிறார். ஆனால் தேவனோ தாவீதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஏனென்றால் அதுவரையிலுமாக தாவீதுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு ரொம்பவும் பிரியமாக இருந்தது. வழிநடத்தின விதங்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. தேவ ஜனங்களை நடத்துவதற்கு, தேவ ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுப்பதற்கு தாவீது நாட்களில் மிகுந்த ஒரு சமாதானத்தோடு கூட தேவன் நடத்தி கொண்டு வந்தார். ஆகவே அந்த வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை இங்கே நான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே தான் தேவனும் தாவீதுக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆகவே தாவீதும் தேவனுக்கு ஒரு தேவாலயம் கட்ட விரும்புகிறார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு குடிசைக்குள்ளாக இருக்கிறாரே,
ஒரு கூடாரத்துக்குள்ளாக இருக்கிறாரே, நான் நல்ல ஒரு மாளிகையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ற விதமாக தேவன் தாவீதுக்கு சொல்லக்கூடிய காரியம் எல்லாம், தேவாலயம் கட்டுவதற்குண்டான அத்தனை பொருட்களையும் சவதரித்து கொள்ளலாம், ஆனால் தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீதால் முடியாது, ஆனால் தாவீதின் மகனாகிய சாலமோனை கொண்டு கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இத்தனை ஆண்டு காலம் தேவன் எத்தனை அற்புதமாய் நடத்தினாரோ அந்த அற்புதமான தேவனுக்கு தாவீது உண்மையுள்ளவனாக, இருதயத்துக்கு ஏற்றவனாக நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். நமக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறார், சுகபலனை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக, கடைசி மாதத்துக்குள்ளாக வருவதற்கு தேவன் நமக்கு எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே தாவீதை போல நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் என்னை நடத்துவதற்கு, ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய பலனோ என்னுடைய சத்துவமோ என்னுடைய வல்லமையோ கிடையாது ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை தாங்கினவர், நீர் ஒருவரே என்னை சுமந்தவர், நீர் ஒருவரே என்னை கொண்டு வந்தவர் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கேற்ற விதத்திலே கர்த்தர் நம்மை தினமும் நடத்துவாராக. ஆமேன்.